மொத்தத்தில் 20 பேரும் திருப்பதியிலிருந்து வேனில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் வெளிவந்திருக்கின்றன. எனவே தமிழக அரசு சார்பில் ஆள் கடத்தல், படுகொலை ஆகியவற்றுக்கான வழக்குகள், குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். முதல் தகவல் அறிக்கை அடிப்படையில் மீண்டும் பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். இந்திய அரசிடம் இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்துமாறு வலியுறுத்த வேண்டும். தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள், உயர் அதிகாரிகள் கொண்ட குழு ஆந்திர சிறைகளை பார்வையிட்டு அங்கு அடைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பற்றிய ஒரு வெளிப்படையான அறிக்கையை வெளியிட வேண்டும். அவர்கள் அனைவரையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யுமாறு தமிழக அரசு ஆந்திர அரசை வலியுறுத்த வேண்டும். செம்மரம் வெட்டுவதற்கென்று அழைத்து செல்லப்பட்டு காணாமல் போனவர்கள் குறித்து வழக்கு பதிவு செய்வது அவசியமாகும். இந்த 20 பேர் படுகொலை தொடர்பாக ஆந்திர அரசை கண்டித்தும் நம்முடைய இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசே தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும். கபீஷ் பாலகிருஷ்ணன், ரெட் பிக்ஸ் நியூஸ்.